பார்க்கக்கூடிய காரியம். ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ரொம்ப நேசிக்கிறாருன்னு நம்ம சொல்றோம். அவர் தான் நமக்கு அடைக்கலம், அவர் தான் எல்லாமே. ஆனாலும் பாத்தீங்கன்னா வீட்டுல பற்றாக்குறைகள், பிரச்சனைகள், இன்னும் நமக்கு சேர வேண்டிய சொத்து வந்து சேர்ந்திருக்காது, நமக்கு தேவைப்படுகிற காரியங்கள் நம்மளுக்கு இன்னும் நடந்திருக்காது, பிள்ளைகளுக்கு திருமண காரியமாகட்டும், குழந்தையாகட்டும், எத்தனையோ காரியங்கள் நமக்கு தடையாகவே இருக்கும். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நடக்குமா, ஆண்டவர் நமக்கு எல்லாமே செய்வாரா அப்படின்னு ஒரு சோர்வு, ஒரு பயம் நம்மளுக்குள்ள வரும். அப்போ நாம் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அதிக உற்சாகமாய் மாறிடும். என்ன வசனம்னு பாத்தீங்கன்னா ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருக்கிறது. எப்படி எவ்வளவு நல்ல ஒரு அருமையான வசனம் இல்லைங்களா? சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் நமக்கு எப்படி கொடுக்காம இருப்பாரு? சொந்த பிள்ளையவே கொடுத்துட்டேன். இந்த உலக காரியங்களும் அந்த பரலோகமும் அவருக்கு சாதாரணம். அவருக்கு நமக்கு இதெல்லாம் தருகிறது சாதாரண காரியம். பூமியிலையும் நம்மளை மனமகிழ்ச்சியாகவும் பரிபூர்ணமானவர்களாயும் ஆசீர்வாதமானவர்களாயும் மாற்றுகிறதும் அவருக்கு சாதாரண விஷயம். அந்த சொர்க்கத்தை நமக்காக திறந்து வைத்து மகனே மகளே நம்மளை அரவணைத்துக் கொள்ளுகிறதும் அவருக்கு லேசான காரியம். அப்ப இதுக்கு நாங்க என்னங்க பண்ணணும்? அது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். பரிசுத்தமாகணும், பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் நம்ம தவறுகளை திருத்திக் கொள்ளணும், இன்னும் நம்ம கரைகளை நீக்கிக் கொள்ளணும், இன்னும் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயங்களை மன்னிப்பு கேட்டு நம்ம மனிதர்களாயும் தெய்வ மனிதர்களாயும் ப்ரமோஷன் ஆகும்போது நிச்சயமாய் 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 அவர் எல்லாத்தையும் அருள் செய்கிறவரா இருக்கிறார். இதை கேட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்பவும் போல வாழ்கிற வாழ்க்கையை வாழாமல் நம்ம வாழ்க்கையை வாழ முயற்சி எடுத்துக்கொண்டாலே, தேவனுக்கு பிரியமாய் வாழ முயற்சி எடுத்துக்கொண்டாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்.